இன்றைக்கி நம்ம வந்து கடலை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடலையே தண்ணி விட்டு தனியாக குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கசகசா, அப்புறம் ஸ்டார் அனீஸ், அப்புறம் 2 கிராம்பு, கொஞ்சம் கடலைப்பாசி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆயில் விட்டு ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கும் போது தான் அதோட டேஸ்ட்டே வரும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இதுவும் வந்து பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி பழத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா வதங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. தக்காளி பழம் வதங்குற கேப்பில் நம்ம கொஞ்சமாக கடலை எடுத்து மிக்ஸி ஜாரில் அடித்து அதை மாவு மாதிரி செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா போடுறப்போ கொஞ்சம் எரர் ஆயிடுச்சு, சாரி. நான் இப்போ சொல்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து வத்தல் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, இவ்வளவும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டு கடலையும் விட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து நம்ம அந்த அரைச்சி ஜாரையும் வாஷ் பண்ணி அதில் விட்டுக்கோங்க தண்ணியை. இனிமேல் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் அப்படி பச்சையாகவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது நல்லா கொதி வந்து வேகிறது வரைக்கும், மசாலாலாம் வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். கடலை வந்து நம்ம சீக்கிரமாக ஊறணும், நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி லைட்டாக சுடு தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸில் ஊறிடும். இல்லைனா முந்தின நாள் நைட்டே ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 8 ஹவர்ஸ் ஊறினா நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ. லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சீக்கிரமாக போடுறேன்.